2009 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 15 வருடங்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக எம்பியாக வெற்றி கொடி கட்டியவர் AKS விஜயன். 2021 ஆண்டு முதல் டெல்லியில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வருகிறார். இவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வீடு இருக்க, தஞ்சையில் உள்ள 2வது வீட்டில் மனைவி ஜோதிமணியும் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மகளும் வசித்து வந்தனர். சம்பவத்தன்று ஜோதிமணி வீட்டை பூட்டிவிட்டு தனது மகளுடன் வெளியூர் சென்று திரும்பிய நிலையில் வீட்டின் உள்பக்க கேட்டின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு கதவை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே புகுந்திருப்பது தெரிய வந்தது. வீட்டிற்குள் புகுந்து பீரோக்களை உடைத்து சுமார் 300 சவரனுக்கும் அதிகமான நகை மற்றும் பணத்தை அள்ளிச் சென்றதாக தகவல் வெளியானது. அரசியல் செல்வாக்குமிக்க விஜயனின் வீடு என்பது தெரிய வந்ததும் காவல் அதிகாரிகள் ஏராளமான போலீசாருடன் நேரடியாக வீட்டுக்கு வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். வீட்டை சுற்றியும் தடயங்களை சேகரித்த தடயவியல் நிபுணர்கள் கைரேகைகளை பதிவு செய்தனர். AKS விஜயன் பழம்பெரும் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AK சுப்பையாவின் மகன் என்றாலும் திமுகவில் தொடர்ந்து 15 வருடங்கள் எம்பியாக இருந்ததால் அவர் வசதியாக வாழ்ந்து வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். விஜயனின் வீட்டை சுற்றி CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் சுவர் ஏறி குதித்த கொள்ளையர்கள் தங்கள் முகம் CCTV கேமராவில் பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக இணைப்பை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கும் AKS விஜயனின் மனைவி ஜோதிமணி தனது வீட்டில் இருந்து 87 சவரன் நகைகள் களவு போயிருப்பதாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். கொள்ளையர்கள் சிக்கினால்தான் மொத்தம் அள்ளிச் சென்ற நகைகள் பணம் எவ்வளவு என்ற முழு விவரம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ்.